அண்மை செய்தி. அதிமுகவினர் கட்டிய கொடிகளை அகற்றிய காவல்துறையினர், இதனால் வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரங்கள். சுபா, கோவை உக்கடம் நேற்றைய தினம் திறக்கப்பட்ட புது பாலத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் பார்வையிட இருந்த நிலையில் அங்கு கட்டப்பட்டிருந்த அதிமுக கொடிகளை காவல்துறையினர் அகற்ற உத்தரவிட்டிருக்கின்றனர். உரிய அனுமதியின்றி பாலங்களில் கொடிகளை கட்டக்கூடாது என தொண்டர்களுடன் வாக்குவாதமாகவும் அங்கு மாறியிருக்கிறது. காலை 11 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் உக்கடம் பாலத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதாகவும், இந்த நிலையில் அவர் வருவதற்கு முன்பாகவே அதிமுக தொண்டர்கள் அங்கு அதிக அளவு குவியல் தொடங்கினர். அதே போல அதிமுக கொடிகளையும் பாலத்தின் இரு புறங்களிலும் கட்ட தொடங்கினர். காவல்துறையினர் அதனை மறுக்கவே காவல்துறையினருடன் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. உரிய அனுமதியின்றி இது போன்ற பொது இடங்களில் கொடிகளை கட்டக்கூடாது என்று காவல்துறையினர் கூடவே அதனை உடனடியாக தொண்டர்கள் வாக்குவாதமாகவும் மாறியிருக்கிறது. நேற்றைய தினம்தான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களால் இந்த உக்கடம் பாலம் திறக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்ட நிலையில் இன்று அதனை பார்வையிட SP வேலுமணி அவர்கள் செல்ல இருந்த நிலையில் வாக்குவாதமானது மாறியிருக்கிறது. சுமார் 430 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உக்கடம் ஆத்து பாலம் மேம்பாலத்தை நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த உடனே மக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்ட நிலையில் அந்த பாலமானது அதிமுக காலத்தில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் அதனை SP வேலுமணி அவர்கள் இன்று பார்வையிட வர இருந்த நிலையில் தொண்டர்கள் அங்கு கொடிகளை கட்டி காவல்துறையினர் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் அங்கு அதிக அளவில் கூடியதால் மிகவும் முக்கியமான சாலை என்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.